ஒன்றிய அரசின் பல்வேறு நடவடிக்கைகளால் 25 கோடிக்கும் மேற்பட்ட ஏழை மக்கள் வறுமையில் இருந்து மீண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கூறியுள்ளார். 2025-26 நிதியாண்டுக்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கியுள்ளது. இந்த ஆண்டின் முதல் தொடர் என்பதால் நாடாளுமன்ற கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றினார். அப்போது 2047 வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற அரசின் இலக்கு உலகையே கவர்ந்துள்ளதாக கூறிய அவர், மேக் இன் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா போன்ற திட்டங்கள் மூலமாக எண்ணற்ற இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளனர் என்றார். டிஜிட்டல் மோசடி, சைபர் குற்றங்கள், டீப் ஃபேக் தொழில்நுட்பம் போன்றவை சமூக நிதி மற்றும் தேசிய பாதுகாப்புக்கு கடும் சவால்களாக உள்ளதாகவும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார். तेजी से डिजिटाइज होते हमारे समाज में आज राष्ट्रीय सुरक्षा से जुड़ा एक और महत्वपूर्ण विषय साइबर सिक्योरिटी है। डिजिटल फ्रॉड, साइबर क्राइम और डीप फेक जैसे टेक्नोलॉजी सामाजिक, आर्थिक और राष्ट्रीय सुरक्षा के लिए चुनौती भी बनी है। इन साइबर क्राइम को नियंत्रित करने के लिए कई कदम उठाए गए हैं. செயற்கை நுண்ணறிவு மற்றும் தொழில்நுட்பத்தை ஏற்றுக்கொள்வதில் இந்தியா உலகிற்கு வழிகாட்டியாக உள்ளது என கூறிய முர்மு, ஏஐ தொழில்நுட்பத் துறையில் ஒன்றிய அரசு நடத்தி வரும் ஆராய்ச்சிகளுக்கும் பாராட்டு தெரிவித்தார். அனைத்து துறைகளிலும் பெண்கள் முன்னேற்றம் கண்டு வருவது உலக அரங்கில் இந்தியாவுக்கு பெருமை சேர்ப்பதாகவும் முர்மு கூறினார். ஒரே நாடு ஒரே தேர்தல், வக்பு சட்ட திருத்த மசோதா ஆகியவற்றை நிறைவேற்ற ஒன்றிய அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.